ஒப்பந்தத்துல வாட்டர் ப்ரூஃபிங் பத்தி எழுதியுள்ளோம். அந்த மெஷ் கொண்டு இதை அடிக்கலாமா? டாக்டர் ஃபிக்ஸிட் இருக்கிறது அல்லவா, முதலில் அதை கொடுத்து இரண்டையும் ஒன்றாக கலந்து முதலில் தரையை சுத்தப்படுத்த வேண்டும். அந்த பிரஷர் பம்ப் மூலம் நன்றாக சுத்தப்படுத்திய பிறகு எங்களுடைய சிமெண்டீஷியஸ் ஸ்லரியை பூசிட்டு அதன் பிறகுதான் பிளாஸ்டர் செய்ய வேண்டும். பிரஷ் மூலம் 2 கோட்டுகள். ஒன்றை இப்படி அடியுங்கள், அடுத்ததை இப்படி அடியுங்கள். அப்போது அதற்கு டாக்டர் ஃபிக்ஸிட் போதுமானது. பிறகு சிமெண்ட் சேர்த்து கலப்பதும் உண்டு. சிமெண்டீஷியஸ் பூசினால் போதும். சாதாரணமாக நாங்கள் செய்யும் போது இந்த சொரப்பான கலவையில கலந்து செய்வோம். அது வேண்டாம். அது இல்லாம நம்ம முன்னரே பூசி விடலாம். அப்ப அடுக்குகளாக பிரியும் பிரச்சனை இருக்காது. இல்லை, அது ஏன் என்றால் முதலில் பூசிவிட்டு இந்த பொருள் பெயர்ந்து வராமல் இருக்கத்தான் பிளாஸ்டரிங் செய்கிறோம். பிளாஸ்டர் மட்டும் செய்வதில் பயனில்லை, அது எப்படியும் உடையும். எனவே நாம் சொன்ன இந்த வாட்டர் ப்ரூஃபிங் உடையாமல் இருக்க மேலே பிளாஸ்டர் செய்ய வேண்டும். பூசிவிட்டு மேலே பிளாஸ்டர், அப்போது அது உடையாது. பூசும்போது சற்று உயர்த்தி பூச வேண்டும். இந்த பகுதியை சற்று உயர்த்தி பூசிக்கொள்ளுங்கள், எல்லா சந்திப்புகளையும் கூட. அதன் மேல் நாங்க பள்ளம் அமைப்போம். முதலில் வருவதை இப்படி பூசி, பிறகு இப்படி திருப்புங்கள், பிறகு அதில் பள்ளம் அமைத்துக் கொடுங்கள். அப்போது ஒன்றும் ஆகாது.